நிறைய கேட்டு அடி வாங்கியிருப்பேன் போலயே. ஒரு நிமிஷம். மேடம் வாங்குற மார்க்குக்கு தலையை காட்டல. எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? நினைக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. இரிட்டேட் ஆயி என்ன மார்க் எடுத்த? எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குன? எப்படி படிச்ச? இந்த ஃபர்ஸ்ட் மார்க் தான். அந்த क्वेश्चनே இல்லையா? அந்த क्वेश्चन தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. செகண்ட் क्वेश्चनா இருக்கு பாரு. வாலன். நீ இந்த சொந்தக்காரங்களை பத்தியில என்ன நினைக்கிற? நினைக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. இல்லதான். ஆனாலும் நம்ம நினச்சிதான் ஆகணும். வேறு வழி இல்லையே. ஏன்னா நம்ம வீட்டில் அதிகமாக கேள்வி கேட்குறத விட அங்கேருந்து கேள்வி வருமா வராதுங்கிற பயத்திலேயே பாதி காலம் போகும். நிறைய கேட்டு அடி வாங்கியிருப்பேன் போலயே. இல்லை, இப்போ நீயும் வந்து கேள்வி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நீயும் ஒரு வகையில் ஒருத்தருக்கு சொந்தமாக தானே இருப்பேன். அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு இரிட்டேட் ஆகி திணறி பார்த்து அப்படி காண்டாகிற அளவுக்குலாம் கொஷின் கேட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் என்னங்கிறது இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஓகே, அதை நம்ம வியூவர்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் அதை கேட்கலான்னு நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா எப்போவுமே தமிழ்லேயே கேட்டுட்டு தமிழ்லேயே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இங்கிலீஷில் கேட்டாலாச்சு கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு வேறு ஏதோ புதுசாக கேட்குறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன தெரியுமா? என்ன மார்க் எடுத்த? எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினேன்? எப்படி படித்த? இதில் ஃபஸ்ட்டு மார்க்கு தான் எங்கே போனாலும். 10வது படித்தா எனக்கு சொந்த பந்தம்லாம் அன்றைக்கி தான் தெரியும். எனக்கு எத்தனை சொந்த பந்தம் இருக்காங்கிறதே எனக்கு 10வது நீங்கள் 10வது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சொந்த பந்தம் இருக்குங்கிறது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 10வது 12வது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒளிஞ்சிட்டேன் ஒரு வாரம் தலையே காட்டல. மேடம் வாங்கின மார்க்குக்கு தலையை காட்டல. எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? எதுக்கு அதெல்லாம் ரிவீல் பண்ணிக்கிட்டு. சரி, அந்த கொஷின் வந்து எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? நான் தெளிவாக தூய தமிழில் சொல்லணும்னா, நீங்கள் எத்தனை சதவீதம் எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதுக்கு வந்து இங்கிலீஷில் வாட் பர்சன்டேஜ் டிட் யூ கெட் இல்லைனா வாட் பர்சன்டேஜ் ஆர் யூ கெட்டிங். இது இங்கிலீஷில் இல்லை, நீங்கள் தமிழ், மலையாளம், கன்னடா, உருது எதில் கேட்டாலும் பதில் ஒன்று தான். அது நம்ம பதில் தான், கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம சொல்லி அதுக்கு நமக்கு மன உடைச்சல் ஆகி இதுக்கு அதெல்லாம் அது வேண்டாம். இதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் இருக்கும். சப்போஸ் இந்த கொஷினுக்கு வந்து பயங்கரமான ஆன்சர் சொல்லிட்டேன், 80+ அண்ட் 90+% அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அடுத்த கொஷின் எனக்கு என்ன கேட்பாங்கன்னா, எந்த காலேஜ்? ஓகே, அதாவது நீ எந்த காலேஜில் சேர்ந்த? மார்க்கெல்லாம் கிடக்குது கழுத. எந்த காலேஜில் சேர்ந்த? நல்ல காலேஜா இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த கொஷினுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லு. பதில் சொல்லாத, பதில் நம்ம தான் சொல்லணும். நீ பதில் சொல்லிடாத. அந்த கொஷினை அப்படி கேட்கறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அதை சொல்லு. Did you get into a college? Did you college போனியா இல்லையா? Did you get into a college? இதுக்கு பதில் சொல்ல நான் விரும்பல. இருந்தாலும் இந்த கேள்வி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். யாரையாச்சும் பார்த்து இனிமே கேட்கணும்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேளுங்க. கேட்குறவங்களுக்காச்சும் கொஞ்சம் புதுசா இருக்கும். அடுத்தது காலேஜ் எல்லாம் ஓகே, 3 வருஷம் நம்மளை மறந்துடுவாங்க. காலேஜ் போயிட்டானா, பையன் போயிட்டானா ஓகே, அவன் எங்கேயோ பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறான், இல்லை வெளியே எங்கேயோ போயிட்டுருக்கிறான், படிக்கல, அதெல்லாம் அந்த கொஷின் எல்லாம் தாண்டிடுவோம். 3வது வருஷம் வரும். 3வது வருஷத்தில் கடைசியில் 2 மாதம் வரும். அப்போ இன்டர்வியூன்னு ஒன்று நடக்கும். அப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? உனக்கும் வந்திருக்கும், இருந்தாலும் நான் கேட்குறேன், தெளிவாக கிளியராக கேட்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேம்பஸ் வந்துதாப்பா? எவ்வளோ ஆஃபர் லெட்டர் வச்சுருக்கீங்க? அதாவது கையில் ஒரு லெட்டர் இருக்காது, எவ்வளோ ஆஃபர் லெட்டர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஆஃபர் உங்களுக்கு வந்தது, இந்த கொஷின் கேட்பாங்க. அதை தெளிவாக நம்ம சொல்லணும்னா, உங்களுக்கு ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் அழைப்பு வந்ததா, இல்லை ஆஃபர் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்களே, அதை எப்படி கேட்கலான்னு சொல்லு. ஸோ இது வந்து did you get a call from any campus interview? Did you get a call from any campus interview? நமக்கெல்லாம் ஒரே பதில் தான், ஐ வில் கெட் பேக் டு யூ சூன். இந்த ஒரு பதில் தான் அங்கிருந்து வருது. அதைத்தான் நான் இங்கேயே சொல்லிட்டு இருக்கேன். யாராச்சும் கேட்டாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கஷ்டமான ஏதாச்சும் ஒரு சொல்ல முடியாத மாதிரி பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் கெட் பேக் டு யூ சூன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி சமாளிச்சிடலாம். இதுவும் வந்துருச்சுன்னு வை. சப்போஸ் நம்மக்கிட்ட ஆஃபர் லெட்டரும் கிடச்சிருச்சு, இல்லை கிடைக்கல, அது வேறு. அதுக்கப்புறம் இதெல்லாம் புரியாதவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூனா என்னென்னு தெரியாத ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க, வேலை கிடச்சதா இல்லையா. வாங்கி தர போறாங்களா? அது தரமாட்டாங்க, அது வேற விஷயம். அது வந்து யூனிவர்சலாக எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனாலும் கேட்பாங்கல்ல, வேலை கிடைச்சதா இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? Have you got a job? நோ அப்படிங்கிற ஆன்சர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம மாற்றி எஸ்ஸாக நீங்கள் வந்து சொல்லணும். அதுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாருங்கள். ஓகே, அடுத்து
அதுக்கப்புறம் வேலை கிடைச்சாலும் நமக்கு விட மாட்டாங்க. வேலை கிடைச்சிருச்சா எப்படி உன சும்மா விடுறது. அடுத்த கேள்வி எவ்வளவு சம்பளம். வேலைக்கு கஷ்டப்பட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணி உள்ளே எல்லாம் போய் அந்த சம்பளம் என்னங்கிறது வெளியே சொல்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு பேச்சு, கம்மியாக இருந்தாலும் பேச்சு, அதிகமாக இருந்தாலும் பேச்சு. கம்மியாக இருந்தால் வச்சுக்கோ, என்ன எவ்வளோ படித்தான், லட்சமாக செலவு பண்ணான், ஒன்றுமே கிடைக்கல. அதுவே அதிகமாக சம்பாரிச்சான்னு வை, இவன் படித்த படிப்புக்கு பாத்தியா லக்கு இருக்குன்னா இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதை நம்ம வந்து எப்படி கேட்கலாம், அது ஃபஸ்ட்டு எப்படி கேட்கலாங்கிறத சொல்லிடு. என்ன உன்னோட சம்பளம், வாட் இஸ் யுவர் சேலரி, அவ்வளோதான். சிம்பிள். கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இதுக்கான பதில் சொல்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு யார்ட்டையாச்சும் கேள்வி கேட்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. சப்போஸ் நம்ம வந்து நல்ல ஒரு வேலைக்கு போய் ஒரு வருஷம் இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேள்விகள் நம்மளை தொடரும். அது என்னன்னா, வேலையில் ஒரு வருஷம் இருக்குமா, ப்ரொமோஷன் கிரிமோஷன் ஏதாவது வாங்கினியா, வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க. உன்னை கேட்கல, நான் இது நீ பர்சனலாக நான் இது கேட்கல, கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வியை வந்து நம்ம எப்படி கேட்கலாம். இப்போ நானே உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கேன், நான் எப்படி கேட்கலாம், டிட் யூ கெட் எனி ப்ரொமோஷன், டிட் யூ கெட் எனி ப்ரொமோஷன்ஸ். பதில் இந்த மாதிரியான பதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வந்துட்டு நீங்கள் கேள்வியோடு நிறுத்திக்கங்க. பதில் வரலையா அந்த மனசை வந்து புண்படுத்தாதீங்க. அதுக்கு அடுத்த கொஷின் கேட்டுட்டு போயிட்டே இருங்க. இப்போ இந்த ப்ரொமோஷன் போது தான் ஞாபகம் வருது. ஒருத்தர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு எப்படியாச்சும் உள்ளே போயிடுவாங்க, இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஆனால் அங்கிருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கே, அந்த வலி இருக்கே, அந்த வேதனை ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் எதாக இருந்தாலும் நேரில் பேச மாட்டாங்க, எதாக இருந்தாலும் மெயிலில் எனக்கு பேசிடுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட நான் நல்லா இருக்கேங்கிறது மெயிலில் தான் நான் சொல்லணும். அந்த மெயிலில் நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு ஃபார்மேட் இருக்குது, உள்ள நடுவில் இருக்கிற சப்ஜெக்ட் இருக்குது, சிசி போடணும், உள்ளே இருக்கிற கான்டென்ட் போடணும், அதில் ஃபார்மல் இருக்குது, இன்ஃபார்மல் இருக்குது, இத்தனை விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நமக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம அதுக்காகவே தனியாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்டர்வியூக்காகவே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக கற்றுக்க முடியும். ஸோ கோர்ஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். நீ ஒரு ப்ரொமோஷன் போட்ட, இதுவும் ஒரு வகையில் ப்ரொமோஷன் தான். இதில் 2 இருக்குது, நார்மல் ப்ரொமோஷன் ஒன்று, இந்த ப்ரொமோஷன் ஒன்று. ஸோ அதை நீங்கள் ப்ரொமோஷனாக எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கான ப்ரொமோஷனாக எடுத்தாலும் சரி, 2 பேருக்கும் நல்லது தான் நடக்கும். சரி, இந்த ப்ரொமோஷன்லாம் வாங்கி சப்போஸ் நீ நல்ல ப்ரொமோஷன்லாம் வாங்கி நல்ல ஒரு சேலரியெல்லாம் வாங்கின உடனே நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது ஒரு தருணம் வரும். என்ன தருணம், அடுத்தப்போ கல்யாணம் அப்படின்னு ஒரு தருணம் வரும். ஆக்சுவலி அது உனக்கு முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் அந்த தருணத்தை நீ இரு, அதெல்லாம் இங்கே அது அங்கே வரு, எதாக இருந்தாலும் கான்டென்ட்குள்ளே தான் போகணும். சரி, இப்போ வந்து நம்ம கான்டென்ட்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோஷன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கே வந்து ஒரு கோடியெல்லாம் சம்பாரிச்சிட்டேன்னு வை, 1 கோடி இங்கே வந்து நீ சம்பாரிச்சதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் வந்துட்டு அந்த திருமணம் என்னும் நிக்கா வந்து நடக்கும். அது நடக்கும்போது நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க. முன்னாடியே தெரியும் நம்ம இதுதான் பண்ண போகிறோங்கிறது, பல வருஷமாக நம்ம கூட இருக்கிற பயல்களுக்கே தெரியும். ஆனாலும் அப்பெல்லாம் விட்டுட்டு பண்ண போகிற டைமில் வந்துட்டு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்கலாமா சொல். ஓகே, இதை வந்து when will you get married இல்லைனா when are you getting married இப்படி கேட்போம். இந்த கேள்வியை ஏதாச்சும் சிங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த கேள்வியை தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த வலி வேதனை அந்த கொஷினில் வந்து எவ்வளோ அடங்கியிருக்குங்கிறது ஒரு சிங்கிள்ஸ்க்கு தான் புரியும், எனக்கு புரியும். அதனால் அந்த கேள்வி நீங்கள் கேட்கும்போது அந்த ஆன்சரை நீங்கள் எதிர்பார்த்து கேட்காம, கேட்டு அந்த பையன் கொஞ்சம் யோசிக்கிறான், அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்கிறான்னு விட்டுணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அப்படியே அடுத்த கொஷின் போயிடணும். சப்போஸ் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி கல்யாணம் ஏதோ நடந்துருச்சுன்னு வை, அப்போது அந்த கேள்வி விடாது. அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க, குழந்தை என்ன சிரிக்கிற, என்ன வெக்கப்படுறாங்க, ஐயையோ. சரி, ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம கல்யாணமெல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் எல்லாம் கழிச்சதுக்கப்புறம் கேட்பாங்க எவ்வளோ குழந்தைங்க, எந்த ஸ்கூல்லைங்க. அது அந்த அளவுக்கு கூட வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஷினே ரொம்ப கஷ்டம்தான், எவ்வளோ குழந்தை இருக்காங்க. அதாவது மலின் நமக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்குங்கிறது நமக்கு எப்போ ரெஜிஸ்டர் ஆகும்னா, பக்கத்து வீட்டு பையன்லாம் நமக்கு பார்க்கும்போது ஆன்ட்டி என்ன பண்ணுறீங்க ஆன்ட்டி, எனக்கு அந்த பால் எடுத்து கொடுங்க ஆன்ட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் நமக்கே ஃபீல் ஆகும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாச்சு. ஆக்சுவலி எனக்கு ஆகலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆனவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த கொஷினை வந்து எப்படி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லி. ஓகே, ஆர் யூ பிளானிங் டு ஹேவ் அ சைல்டு, குழந்தைக்கு பிளான் இருக்கா, ஏதாச்சும் பொழப்பதான் கரெக்டாக இருக்கா, ஏதாவது வருமானம் இருக்கான்னு கேட்குறத வந்து நம்ம இப்படி கூட கேட்கலாம்.
ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா இல்லையா, இல்லை அதுக்கு இன்னி தயாராகலையா, இல்லை இன்னி வந்து ரொம்ப தரமட்டமான நிலைமையில தான் இருக்கீங்களா? இது வந்து பாசம்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் அது பாசம் இல்லை. நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கிற அப்டேட்டை வந்து மாதம் மாதம் அவங்க வாங்குறாங்கன்னு அர்த்தம். அது கூட இப்படி கூட கேட்பாங்க, ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு. ஏன் வாழ்க்கையில் வேற நல்ல விஷயமே கிடையாதா? எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு. கல்யாணமானவங்கள்ட்ட போய் நல்ல விஷயம் இருக்கான்னா கல்யாணம் நல்ல விஷயம் தான், செலவு பண்ணி அவ்வளோ கல்யாணம் நல்ல விஷயம் தான், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல விஷயம் எதுவும் இல்லையா, ஏன்னா என்ன பார்த்தா வேற நல்ல விஷயத்துக்கு நான் போற மாதிரியே இல்லையா அதான் நம்ம வந்துட்டு இந்த டைரக்டர் மாதிரி வாரம் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லை மாசம் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். இவங்க இந்த காரணத்தை வச்சுட்டு ஒரு பர்ச்சேஸ் ஜாலியாக பர்ச்சேஸ் வாங்கிட்டே இருக்கணும், கடை வீதி போயிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கலாங்கிற சொல்லிடு. ஃபர்ஸ்ட் பிளான் சொன்னியா? நிறைய விதமா கேட்பாங்க. இதுலயே நிறைய இருக்கு. Are you planning to have a child ஒண்ணா? அடுத்து Are you planning to start a family? Start a family? என்ன ஸ்டார்ட் a business மாதிரி கேக்குறீங்க? அது மாதிரி. அடுத்து When are you going to have kids? இது சிம்பிளா இருக்கு. When are you going to have kids? ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா? So when are you having kids? அதே கொஞ்சம் வேற மாதிரி. அதே தான் கொஞ்சம் பட்டிட்டிங்கறீங்களா பார்த்து கொஞ்சம் மாத்தி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 4 விதத்தில் கேட்டாலும் உங்களுக்கா தோன்ற வரைக்கும், நீங்களா செட்டில் ஆகுற வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நினைக்காதீங்க, பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் நன் ஆஃப் தி அபவ் இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் எடுத்திருக்கிறது வெறும் ஒரு 10% கொஷின்ஸ் தான். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே இதில் ஏதாச்சும் ஒரு 4 கொஷினாச்சும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொஷின் ஃபேஸ் பண்ணால் கூட அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மர்லின் நம்மளுக்காக அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்து அதே அவங்களுக்கு திருப்பி நம்ம கேட்டால் கூட அவங்களுக்கு புரியாது, பட் இருந்தாலும் நமக்கு அது யூஸ் ஆகும். இல்லை கரெக்டாக தான் மர்லின்? இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உனக்கு பயங்கரமாக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஏதாச்சும் பயங்கரமாக உன்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுப்பீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இதில் இருக்கிற முக்கால்வாசி கேள்வி எனக்கே வந்திருக்கு நிறைய. கண்டிப்பாக வரும். அதுக்கு பதில் வந்து நீங்கள் கேட்காதீங்க ப்ளீஸ். பதில் ஏதாச்சும் நீங்கள் சொல்லணுன்னா ஏதாச்சும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கொஷின் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். கேஷுவலாக நம்ம பேசினதே வந்துட்டு ஏதாச்சும் சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷில் கேட்போம், இதை தமிழில் கேட்டு ரொம்ப நாள் போர் அடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா சொந்தக்காரங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் 10ஆவதோ 12ஆவதோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருந்தே இந்த கொஷின்லாம் ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் மாதம் கொடுங்க. அவங்களும் கரெக்டாக அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு 10 வருஷத்துக்கான சிலபஸ் இல்லையா? கண்டிப்பாக அவங்க இப்போ இருந்தே பக்கத்தில் யாராச்சும் 10ஆவது பசங்க இல்லை 12ஆவது பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா பார்த்து வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களை வந்து தொல்லை பண்ணுறதுக்காக கேள்வி உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா, அது யார் சொந்தங்க, என் சொந்தமாக இருந்தாலும் சரி, மர்லினோட சொந்தமாக இருந்தாலும் சரி, எந்த சொந்தமாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே சொந்தம். நமக்காக இங்கிலீஷ் பார்ட்னர் காத்திருக்கு, நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக காத்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா கீழே ஒரு நம்பர் இருக்கும், ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கால் பண்ணாலே போதும். ஈவன் மிஸ் கால் இஸ் சாலிட்லி இனஃப். அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி அதிகமான வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் கேஷுவலாக நம்ம என்ன பேசுகிறோம், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லோரும் சொல்கிற டைலாக் தானே, அது வந்தால் நீங்களும் பார்த்துக்கலாம். எங்களோட டார்ச்சர் எல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.